சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் அஜ்மேரா வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பாக நம்ம அங்கே போக முடியாது. அவங்க வந்து இப்போ ஆன்லைன் பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க. அவங்களோட நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். இப்போ கரெக்டாக எல்லாமே நமக்கு வந்து ஆன்லைனில் அவங்க கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புடவை நான் கட்டியும் காமிச்சிருக்கேன். அங்கே வந்து லேடிஸ்க்கு மட்டும்தான் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு அப்படி எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம சுரக்காய் வச்சு பருப்பி பண்ண போகிறோம். சுரக்காய் வச்சு கூட்டு பண்ணலாம், சாம்பார் பண்ணலாம், அதுக்கப்புறம் வதக்கல் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஐட்டம் பண்ணலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே சுரக்காய் வச்சு அல்வா பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம சுரக்காய் வச்சு பருப்பி தான் பண்ண போகிறோம். இது வந்து காய்கறியில் செய்கிற தொட்டு குழந்தைங்களுக்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதாவது காய்கறியே சாப்பிடாத குழந்தைங்க இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சாப்பிட்ருவாங்க. சுரக்காயில் நீர் சத்து வேறு நமக்கு கிடைக்கும். நீர் சத்து வந்து நம்ம உடம்புல இருந்தால் தான் ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி நம்ம சுரக்காய் வச்சு பருப்பி பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். முந்திரி வறுத்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. பாருங்கள், சுரக்காய் வந்து நான் ரொம்ப இலசாக எடுத்திருக்கேன். அந்த மாதிரி இலசாக எடுத்து இந்த மாதிரி திருவி வச்சுக்கோங்க. இது திருவின உடனே நமக்கு கலர் மாறிடும். அதனால் உடனே நம்ம பண்ணிடணும். திருவி ரொம்ப நேரம் வச்சு பண்ணோம்னா நல்ல கலர் மாறிடும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் முத்தலாக சுரக்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த விதையை ஃபுல்லாக எடுத்துகிட்டு தான் திருவணும். நான் ரொம்ப பிஞ்சாக வாங்கியிருக்கேன், அதனால் நான் அப்படியே திருவி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி ஒரு 50 கிராம் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி முந்திரியை வந்து பொன்னிறமாக வறுத்துக்கணும். ஒரே மாதிரி வறுக்கணும். எப்போயுமே முந்திரி வறுக்கும் போது நம்ம ஒரே மாதிரி வறுக்கணும். ஒரு முந்திரி வந்து தீஞ்சி, ஒரு முந்திரி வந்து ஒரு கலரில், அப்படி இல்லாமல் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. பாருங்க, இது வந்து சோள ரவை. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா ஸ்டோர்லேயுமே கிடைக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா தருவாங்க. இது வந்து நான் ஒரு 100 கிராம் இருக்குது. இந்த நெய்யில் போட்டு இதை வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவை நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொரியணும். இந்த சுரக்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா நமக்கு இந்த சுரக்காவோட பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கணும். நான் முழு தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால், 2வது பால், அந்த மாதிரி 2 வாட்டி புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் இது நல்லா வந்து வேகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். நடுப்புற நம்ம கிண்டி விட்டுக்கணும். பாருங்கள், 2ம் நல்லா வெந்து இப்படி திக்காகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1/2 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து சுரக்காய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு வெயிட் போட்டு தான் நம்ம வாங்குவோம். அது தோல், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற விதை இதெல்லாம் போக நமக்கு பாதி தான் வரும். அந்த கணக்கு பண்ணி சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா ஹையில் வச்சுருங்க. ஹையில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடணும். இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நான் ரெட் கலர் வேணான்னா நீங்கள் போடாமல் கூட விட்டுடலாம். இப்போ இந்த சர்க்கரை கரைஞ்சி இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம அடிக்கடிக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி திக்காக ஆகும்போது ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதை வந்து கலக்கி இதில் ஊற்றிடலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு அப்படியே அல்வா மாதிரி வரும். அதுக்காக தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுறோம். லைட்டாக இந்த மாதிரி ட்ரேயில் வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு நல்லா சைடில் எல்லாமே நல்லா தடவி விட்டுக்கங்க. இதுக்கு மேலே இப்படி முந்திரி கொஞ்சம் அடுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வறுத்த எள்ளு வச்சுருக்கேன், அதை வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க.
போட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பருப்பிக்குள்ளே போய் இந்த நெய் எல்லாம் சாரட்டும், சார்ந்தால் தான் நமக்கு ஒரு டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் இந்த நெய் ஊற்றினதுக்கப்புறம் அப்படியே அடுப்புலையே இருக்கட்டும். இப்போ இதில் நெய் வந்து நல்லா தெளிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தெளிஞ்சோடனே மீதி இருக்கிற முந்திரியை இதில் போட்டுருவோம். இந்த எள்ளு வறுத்து வச்ச எள்ளும் இதில் சேர்த்துருவோம். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி, கடைசியில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் இப்படி சுழண்டுக்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சுழலணும். சுழலும் போது தான் நமக்கு அந்த கரெக்டான பக்குவம் வந்திருக்கு. இப்போ எடுத்து இந்த தட்டில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி நல்லா சேவ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் மேலேயும் ஒரு 2-3 முந்திரி வச்சிடலாம். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் லைட்டாக இப்படி எள்ளு தூவிக்கலாம். இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து ஆறிடுச்சு. சூடு ஃபுல்லாக நல்லா ஆறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். இது வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும், கல் மாதிரியெல்லாம் இருக்காது. செம்ம சூப்பரான சொரக்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாஃப்டாக தான் இருக்கும், கல் மாதிரியெல்லாம் இருக்காது. உங்களுக்கு குழந்தைங்களுக்கும் சரி, வயசானவங்களுக்கும் நம்மளும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.